புதுச்சேரியில் சினிமா டிக்கெட்டுகளுக்கு 25% பொழுதுபோக்கு வரியும் 18% GSTயும் சேர்த்து 43% கூடுதலாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த இரட்டை வரி காரணமாக பல திரையரங்குகள் மூடப்படுவது வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அரசின் வருமானத்தையும் திரையரங்குகளையும் காப்பாற்ற சமநிலையான கொள்கை அவசியம் என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக OTT, கேபிள் டிவி மற்றும் அதிக செலவுகளால் நலிவடைந்த புதுச்சேரியின் திரையரங்குகள் இப்போது அதிக வரியால் புதிய நெருக்கடியை எதிர்கொள்கிறது. இந்த இரட்டை வரி விதிப்பு நீடிக்கக்கூடாது என்றும் வரிச்சுமையால் பல திரையரங்குகள் மூடும் நிலைக்கு செல்லக்கூடும் என்று உரிமையாளர்கள் எச்சரிக்கின்றனர். திரையரங்குகளையும் மாநில வருமானத்தையும் காப்பாற்ற ஒரு சமநிலையான கொள்கை அவசரமாக தேவை என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார்.